Hey everyone, welcome back to my channel. This is Sri Priya. இன்னைக்கு நம்ம வீடியோல Law of Torts சப்ஜெக்ட்ல இருந்து Nature of Torts பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம torts அப்படினா என்னன்னு பார்க்கலாம். tortன்ற வேர்ட் லாட்டின் டேர்ம் tortumல இருந்து டிரைவ் பண்ண வேர்ட். இதோட மீனிங் டு ட்விஸ்ட் அப்படினு அர்த்தம். இது இங்கிலீஷ் வேர்டுக்கு ஈக்குவலா wrong அப்படினு மீனிங் இருக்கு. torts அப்படினா என்னன்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸை வயலேட் பண்றது தான் நம்ம torts அப்படின்னு சொல்றோம். இந்த செயலை செய்யறவங்களை டார்ட் ஃபீசர்னும் இந்த செயலுக்கு பேர் டார்ஷியஸ் ஆக்டிவிட்டினும் நம்ம சொல்லலாம். லா ஆஃப் டார்ட் சொசைட்டில இருக்க பீப்புள் எல்லாருக்குமே ஒரு காமனான டியூட்டியை இம்போஸ் பண்ணிருக்கு. அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸை மதிக்கவோ அந்த ரைட்ஸை வயலேட் பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு காமனான டியூட்டியை சொசைட்டில இருக்க எல்லா பர்சனுக்குமே இம்போஸ் பண்ணிருக்கு. அந்த டியூட்டியை பிரீச் பண்றது அதாவது பிரேக் பண்றதுதான் டார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த செயலுக்கு பேர் தான் டார்ஷியஸ் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நாட் டு ட்ரெஸ்பாஸ், நியூசென்ஸ், டெஃபமேஷன், நெக்லிஜென்ஸ் இந்த மாதிரி பிரைவேட் ராங்ஸ் தான் டார்ட்ஸ் கீழே வர ராங்ஸா இருக்கு. அடுத்ததான் நம்ம எசென்ஷியல் ஆஃப் டார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் என்னன்னா தேர் மஸ்ட் பி சம் கமிஷன் ஆர் ஒமிஷன். அதாவது பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட்க்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் ஷூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளைன்டிஃப் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா டிஃபெண்டன்ட் ஏதாச்சும் ஒரு ராங்ஃபுல் ஆக்ட் இல்லைன்னா ஒரு ஆக்ட் ஒமிட் பண்ணிட்டு அந்த ஒமிட் பண்ண ஆக்ட்னால அந்த பிளைன்டிஃப்க்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இத அந்த பிளைன்டிஃப் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பரேஷன் ஒரு சில்ட்ரன் பார்க் மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அந்த சில்ட்ரன் பார்க்ல ஒரு பாய்சனஸ் ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீயை சுத்தி பாதுகாப்புக்கு எந்த வேலியும் போடாததால அந்த பார்க்ல விளையாடுற குழந்தைங்க அந்த மரத்துல இருந்து பழத்தை பறிச்சு சாப்பிட்டு செத்து போயிடுறாங்க. இந்த பாதிப்புக்கு யாரு லேபிள் ஆவாங்க அப்படின்னா கார்பரேஷன் தான் ஆக முடியும். ஏன்னா அந்த கார்பரேஷன் அதோட ஆக்ட் அதாவது அந்த மரத்தை சுத்தி வேலி போடுற ஆக்டை ஒமிட் பண்ணதால இந்த ஆக்டுக்கு கார்பரேஷன் தான் லேபிள் ஆவாங்க. ஸோ தேர் இஸ் அன் ஒமிஷன். ரெண்டாவது எசென்ஷியல் என்னன்னா லீகல் டேமேஜ். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு அகைன்ஸ்டா டார்ஷியஸ் ஆக்ட் லேபிள் பண்ணணும்னா அதுக்கு அந்த ஆப்போசிட் பர்சன் ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணிருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஏ பி அப்படின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க. ஏ வந்து பிக்கு அகைன்ஸ்டா டார்ஷியஸ் ஆக்ட் லேபிள் பண்ணணும் அப்படின்னா பி ஏதாவது ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணிருக்கணும். அந்த ராங்ஃபுல் ஆக்ட் ஏவோட லீகல் ரைட்ஸை வயலேட் பண்ணிருக்கணும். அப்பதான் பிக்கு அகைன்ஸ்டா கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியும். இந்த ரெண்டு எசென்ஷியலும் இருந்தாதான் அந்த ஆக்ட டார்ஷியஸ் ஆக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல ஆக்ஷனை மேக் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம டார்ட்ஸ்க்கும் மற்ற ராங்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்ட்ஸ்க்கும் கிரைம்க்கும் பார்க்கலாம். டார்ட்ஸ்ன்றது ஒரு பிரைவேட் பர்சனோட ரைட்டை வயலேட் பண்றது. அதே கிரைம் பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக்கோட ரைட்டை வயலேட் பண்றது அதாவது அகைன்ஸ்ட் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா டார்ட் கேஸ்ல நம்ம சூட் ஃபைல் பண்ணுவோம் அதாவது வழக்கு தொடரும். அதே கிரைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம், புகார் கொடுப்போம். மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னா டார்ட்ஸ் ஆர் அன்குவாலிஃபைட் லா அதாவது இந்த மிஸ்டேக் இந்த செக்ஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்லி டார்ட்ஸ்ல எந்த விதமான செக்ஷன்ஸுமே இல்ல. அதே லா ஆஃப் கிரைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மிஸ்டேக் இந்த செக்ஷன் கீழே வரும் அப்படின்னு சொல்லி அந்த செக்ஷன் கீழே ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷன் அந்த மிஸ்டேக்கை பத்தி இருக்கும். இதெல்லாம் தான் டார்ட்ஸ்க்கும் கிரைம்க்கும் இருக்க டிஃபரன்ஸ். அடுத்து நம்ம டார்ட்ஸ்க்கும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரீச்னா பிரேக். ரெண்டு பார்ட்டி இருக்காங்க, அவங்க கன்சென்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்றாங்க. அந்த மேக் பண்ண அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்றதுக்கு பேர் தான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அதாவது அக்ரிமெண்ட்னால மேக் பண்ண டியூட்டியை பிரேக் பண்றது தான் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்ப ரெண்டு பர்சன் இருக்காங்க, ஏ அண்ட் பின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏ வந்து பி ஓட கடைக்கு ரேடியோ செட் சப்ளை பண்றதா ரெண்டு பேரும் அவங்க கன்சென்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் மேக் பண்றாங்க. ஆனா அக்ரிமெண்ட் மேக் பண்ண அப்புறம் ஏ வந்து பிக்கு ரேடியோ செட் அக்ரிமெண்ட்ல இருக்கப்படி சப்ளை பண்ணல. இந்த இடத்துல ஏ வந்து அவங்களோட டியூட்டில இருந்து தவறுறாங்க. இதான் நம்ம பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம டார்ட்ஸ்க்கும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா டார்ட்ஸ்ன்றது லானால இம்போஸ் பண்ண டியூட்டியை வயலேட் பண்றது. அதே கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்னால இம்போஸ் பண்ண டியூட்டியை வயலேட் பண்றது. ரெண்டாவது டிஃபரன்ஸ் என்னன்னா டார்ட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் இல்லாம காமன் பீப்புள் எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. அதே கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட் மேக் பண்ண அந்த பார்ட்டிஸ்க்கு மட்டும்தான் அந்த டியூட்டிஸ் பொருந்தும். மூணாவது டிஃபரன்ஸ் என்னன்னா டேமேஜஸ் ஆஃப் டார்ட்ஸ் ஆர் அன்லிக்விடேட்டட். அதாவது இந்த டேமேஜ்க்கு இவ்வளோ காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த ஏற்பட்ட டேமேஜஸ் பொறுத்து தான் காம்பன்சேஷன் நியூவா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது ஜட்ஜால ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதே கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டேமேஜ்க்கு இவ்வளோ தான் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதான் அன்லிக்விடேட்டட் டேமேஜஸ். அடுத்ததான் நம்ம
டாட்ஸ்க்கும் குவாசி கான்ட்ராக்ட்ஸ்க்கும் இருக்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். குவாசி மீன்ஸ் ஆல்மோஸ்ட். இது ஒரிஜினல் கான்ட்ராக்ட் மாதிரி அக்ரிமெண்ட்னால என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது கிடையாது. இது லானால ஒரு பர்சனுக்கு இம்போஸ் பண்றதுதான் இந்த குவாசி கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்றவர் ஒரு ட்ரேட்ஸ்மேன் அவரோட கூட்ஸை மறந்து பியோட வீட்டுல வச்சுட்டு போயிடுறாரு. பி இந்த இடத்துல அந்த கூட்ஸை திருப்பி கொடுக்கணும். ஆனா அப்படி திருப்பி கொடுக்காம அது அவங்களோட சொந்த பொருளா நினைச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. சோ ஏவோட லாஸ்க்கு பி தான் பே பண்ணணும். இந்த இடத்துல எந்த விதமான கான்ட்ராக்டுமே இல்ல. ஆனா there is a legal obligation. டாட்ஸ்க்கும் குவாசி கான்ட்ராக்ட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, முன்னாடி நம்ம பார்த்த டாட்ஸ்க்கும் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸோ அதே தான் இங்கேயும். இதுல என்ன மாறுது அப்படின்னா, there is no duty. அதாவது குவாசி கான்ட்ராக்ட்ல எந்த டியூட்டியுமே இல்லை. நம்ம இப்போ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த 2 பார்ட்டிஸ் இருந்தாங்க, ஏ அண்ட் பி. அவங்க வந்து அந்த ஏ வந்து பிக்கு ரேடியோ செட் சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டியூட்டி இருந்து. அந்த மாதிரி இந்த இடத்துல எந்த டியூட்டியுமே இல்லை. அதுதான் இங்க இருக்க டிஃபரன்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.